ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டாஸ்க் ஆரம்பிக்கவே இல்லை. அநியாயத்துக்குங்க, ரொம்ப மோசம். சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம், பிரஜன், கமருதீன், கெமி, சுபிக்ஷா இவங்களாம் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் அந்த டீம் அப்படியே பேசுகிறாங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கோம். வினோத்துக்கும் இந்த பக்கம் வந்துட்டு சாண்ட்ரா அந்த டீமுக்கும் ஓவராக பேசியிருப்பார். இந்த மாதிரி மிஸ்பிஹேவிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த நேரத்தில் டக்குன்னு வந்துட்டு இந்த விக்கல் சக்கரம் டீம் வந்து நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னுப்பாங்க. செம்ம காண்டாக இருக்கும். இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கிரிப்டை வந்து துணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த என்னன்னா அதை பண்ணும்போது கிச்சன் வேலையில் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் விஜய் பரதும் போயிடுவாங்க. அதை இங்கே சொல்கிறார். அது வந்துட்டு விக்ரமுக்கு ஒரு பெரிய அவமானம் ஆகிடுச்சான். இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா எனக்கு அப்படின்றாங்க. இப்போ பிரச்சனை வந்துட்டு ஆமாங்க, கரெக்டு தான். இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்துட்டு எல்லாருமே டான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஆடும்போது நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோம், இல்லை எங்கேயோ போயிட்டோம், ரெண்டு டீமே போயிட்டோம், என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறம்போது விக்ரம்னா சொல்கிறது, இல்லை இது பேக் ஃபயர் ஆகணும், அவங்களுக்கு ஆகியே தீரணும், நம்ம இதை வந்து பழி வாங்கணுன்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே பிரஜன் சொல்கிறாரு, வேணாம் தம்பி, சேதுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆகிடும், கண்டிப்பாக கேட்பார், வேண்டான்ற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாப்புல. ஆனால் விக்ரமுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே வேகுது. ஏன்னா நேற்று வேறு வந்து ஒரு மொக்கம் வாங்கிட்டாப்புல. உள்ளுக்குள்ளே வந்து இன்னுமே அந்த வக்ரம்ன்ற ஒரு வார்த்தை அவர் வந்து இடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து சாண்ட்ரா கூட அவருக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. விஜய் பார்வதியால் தான் சாண்ட்ரா அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ளே. இல்லைனா இங்கே வந்து தைரியமாக வந்து பிரச்சனை இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்ல மாட்டார். அவருக்கு ஃபுல்லாக எல்லாம் எங்கே சுற்றி வந்தாலும் இதுக்கு காரணம், நான் இப்போ அவமானப்பட்டிருக்கேன்னா இதுக்கு காரணம் விஜய் பார்வதி தான். சாண்ட்ரா என்னை திட்டாங்களா, விஜய் பார்வதி தான். திவ்யா என்னை திட்டாங்களா, அதுக்கும் விஜய் பார்வதி தான். கனி என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்களா, அதுக்கு விஜய் பார்வதி தான். எனக்கு சோறு வரலையா, அதுக்கு விஜய் பார்வதி தான். நான் இந்த பிக் பாஸ் விட்டுட்டு போகிறேன்னா அது எல்லாத்துக்குமே அவருக்கு அதான். என்னையா நடக்குது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து அவருக்கு வந்து வக்ரம்னு வச்சுட்டாங்க. ஆனால் வக்கரத்துக்கு வந்து இங்கே வேறு மாதிரி ஒரு இதை மீனிங் கொடுத்ததுனால என்ன ஆகிடுச்சு, அது வந்துட்டு இவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அதனால் வந்து விஜய் பார்வதி பார்க்குற நேரத்தில் அவர் காண்டாகுது இன்னத்தை சொல்ல. சரி, இவ்வளோ வக்கனையாக பேசுகிறாரு, ஒரு வாட்டியாவது இவர் பண்ண விஷயத்துக்கு விஜய் பார்வதிகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டாரா? இல்லை. இதை பற்றி யாராவது பேசுனாங்களா? இல்லை. என்னத்தை சொல்ல. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.